வெல்கம் டு நிவி மேக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.4ல தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, a chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. அதாவது ஒரு கெமிஸ்ட் கிட்ட ரெண்டு சொல்யூஷன் இருக்குது. ஒரு சொல்யூஷனில் 50% ஆசிட் இருக்குது, அதே மாதிரி இன்னொன்று சொல்யூஷனில் 25% ஆசிட் இருக்குது. How much each should be mixed to make 10 liters of a 40% acid solution? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அண்ட் செகண்ட் சொல்யூஷனை எவ்வளோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா 10 liters of a 40% acid solution கிடைக்கும் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. யூஸ் கிரேமர்ஸ் ரூல் டு சால்வ் த ப்ராப்ளம். இப்போ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம என்ன எழுதலாம்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. அதாவது ஃபஸ்ட்டு சொல்யூஷனை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், அதே மாதிரி செகண்ட் சொல்யூஷனை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 10 liters வருது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. இது வந்து நம்ம எழுதிக்கலாம். அதாவது லெட் த டூ சொல்யூஷன்ஸ் பி எக்ஸ் அண்ட் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலி 10 liters வருது. இதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இதில் ஒன் சொல்யூஷன் விச் இஸ் 50% ஆசிட். அதாவது ஒரு சொல்யூஷனில் 50% ஆசிட் இருக்குது, அதே மாதிரி அனதர் சொல்யூஷன் விச் இஸ் 25% ஆசிட். அப்போ இன்னொரு சொல்யூஷனில் 25% ஆசிட் இருக்குது. இது மிக்ஸ் பண்ணும்போது இந்த 10 litersல உங்களுக்கு 40% ஆசிட் இருக்குது. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் 50% ஆசிட்னா 50/100, ஏன்னா பர்சன்டேஜ் இருக்கிறதுனால 50/100 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதாவது செகண்ட் சொல்யூஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆசிட் 25%. அப்போது 25/100 இன்டூ ஒய் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 40% ஆசிட் சொல்யூஷன் வருது. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு 40% ஆஃப் ஆசிட். அப்போது 40/100. இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து என்ன 10. ஸோ இப்போ 10 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 50/100 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 25/100 into y equal to 10 into 40/100. இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 50x plus 25y/100 equal to 10 into 40 என்ன 400/100. இப்போ 100 வந்து கேன்சல் பண்ணலாம். அப்போது 50x plus 25y equal to 400. இதில் 25 காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும், 2x plus y equal to 16. ஸோ இதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ப்ளஸ் y equal to 10. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கிரேமர்ஸ் ரூல் மூலமாக சால்வ் பண்ணலாம். அப்போது ஃபஸ்ட்டு டெல்டாவோட வேல்யூ, அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன, 1 1 2 1. இப்போ டிட்டர்மினன்ட் என்ன, 1 into 1 1 minus 2 into 1 என்ன 2. அப்போ 1 minus 2 என்ன -1. அடுத்து டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ்னா இப்போ ஃபர்ஸ்ட் காலம் வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் வேல்யூஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன 10 and 16. செகண்ட் காலம் வந்து சேம் தான். அப்போது 1 1. இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன, 10 into 1 10 minus 16 into 1 என்ன 16. அப்போது 10 minus 16 என்ன -6. ஸோ டெல்டா எக்ஸோட வேல்யூ என்ன -6. அடுத்து டெல்டா ஒய். டெல்டா ஒய்னா நீங்கள் செகண்ட் காலமை கான்ஸ்டன்ட் வேல்யூஸால் ரீப்ளேஸ் பண்ணணும், அதாவது 10 and 16. இப்போ ஃபர்ஸ்ட் காலம் வந்து சேம் தான். அப்போ 1 and 2. இப்போ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன, 1 into 16 16 minus 2 into 10 என்ன 20. அப்போ 16 minus 20 என்ன -4. ஸோ டெல்டா ஒய்யோட வேல்யூ என்ன -4. இப்போ டெல்டா எக்ஸ் அண்ட் டெல்டா ஒய் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் வந்து என்ன, டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் என்ன -6 பை டெல்டாவோட வேல்யூ என்ன -1. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 6. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய் என்ன -4 பை டெல்டா என்ன -1. அப்போ -4 பை -1 என்ன 4. அதாவது ஒய் ஈக்குவல் டு 4. அப்போது ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கண்டெய்னிங் 50% ஆசிட் என்ன 6 liters. அதே மாதிரி செகண்ட் சொல்யூஷன் கண்டெய்னிங் 25% ஆசிட் என்ன 4 liters. ஸோ இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.